My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குரிய லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் இன்னைக்கு ஆகஸ்ட் 25 மதியானம் 2 மணியோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுற டைம்ங்கிறது முடிஞ்சிடும். சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரிகளை அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டையும் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காம போயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நான் அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனால் நான் காலேஜுக்கு இப்போ வரைக்கும் போகவே இல்லை அப்படின்னா அந்த சீட்டு உங்களுடைய சீட்டு கிடையாது. ஈவன் தோ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தாலும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் தட் இஸ் ப்ரொவிஷனல் இன் நேச்சர். பிகாஸ் அந்த சீட்டு அந்த ஆர்டரை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நேரடியாக போய் அந்த காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும் போது தான் அந்த காலேஜினுடைய அதர் ஃபீஸஸ் எல்லாம் பே பண்ணி காலேஜில் அஃபீஷியலாக நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணும்போது தான் you have joined MBBS or BDS in this academic year for the first round. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக சேரணும்னா காலேஜுக்கு நேரடியாக போய் ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவசியம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, சார் நான் ஆல் இண்டியா கோட்டாலேயும் சீட்டு கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டிலையும் சீட்டு கிடச்சிருக்கு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இதை ஃப்ரீ எக்ஸிட் விடலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த 2 கோட்டாவில் கிடைச்ச சீட்டை கம்பேர் பண்ணி இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மற்ற கல்லூரியை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறலாம். ஆனால் எனக்கு கிடைச்சதே ஒரே ஒரு சீட்டு தான், இந்த சீட்டை நான் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் நான் வேற ஒரு சீட் எனக்கு கிடைச்சிரும்னு சொன்னாங்க, நான் அங்கே சேரலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தவறான முடிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதனால் அப்படின்னா உங்களுக்கு 1.5 லட்சம் பேர் எழுதின ஒரு நீட் தேர்வில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, நீங்கள் ஒரு ஸ்கோர் வச்சுருக்கிறீங்க, யூ ஹாவ் செக்யூர்ட் மார்க்ஸ், அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு காட்ஸ் கிரேஸ் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. இந்த சீட்டை வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் ரவுண்டுக்கு போய் புதுசாக ஒரு சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு. ஒன்று சீட்டு கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா சீட்டு கிடைக்காம போகலாம். இந்த 2ல் எது நடந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஃப்ரீ எக்ஸிட் தாராளமாக விடலாம். உங்கள் ஸ்கோர் எந்த ஸ்கோராக வேணா இருக்கட்டும், உங்கள் ரேங்க் என்ன ரேங்காக வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு கேட்டகரியில் ஏதோ ஒரு கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ வாட் எவர் த சீட், அது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இந்த செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு வந்து எக்ஸ்ஆர்ஒய் ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருக்கு, ஆல் டுகெதர் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டின் டாப் ப்ரைவேட் காலேஜஸ் லைக் பிஎஸ்ஜிஆர் கேஎம்சிஹெச் அங்கே சேரணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு செகண்ட் ரவுண்டில் கிடச்சிருமா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய, எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் எக்கச்சக்கமான பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, காமன் கொஸ்டின் என்னன்னா இதுதான், சார் நான் வந்து டாப் காலேஜ் போகணும்னு நினைக்கிறேன், எம்எம்சி போகணும்னு நினைக்கிறேன், அல்லது கீழ்பாக் போகணும்னு நினைக்கிறேன், அல்லது எனக்கு வந்து இஎஸ்ஐ கேகேநகர் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி அல்லது கேஎம்சிஹெச் அல்லது வேலம்மாள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜஸோ அல்லது கவர்மெண்ட் காலேஜஸோ செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்களே யோசிங்க. உங்களுக்கு வந்து இப்போ எம்எம்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம்எம்சியில் 250 சீட்டு, ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லா சீட்டு அலாட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பண்ணலங்கிறது காலேஜுக்கு தான் தெரியும். கடைசியில் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டாவில் 85% சீட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா சீட்டும் அலாட் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் பிடபிள்யூடி கேட்டகரிஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 100% அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு, 100% சீட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறதும் நடந்துடும். அண்டர் ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் வேகன்சி வரலாம், ஆனால் ஸ்டேட் கோட்டாவில் 85% சீட்ஸில் கண்டிப்பாக எல்லா சீட்டுமே என்ன ஆயிருக்கும்னா ஃபில் ஆகிருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த சீட்ல இருந்து அவங்க எங்கேயாவது வெளியே போனால் தான் அங்கே வேகன்சி. ஒன்று ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி அந்த மாணவர்கள் எம்எம்சியை சூஸ் பண்ணணும், அல்லது வேற ஏதாவது நல்ல கல்லூரிகளில் சீட்டு கிடச்சி அவங்க போயிருக்கணும், அல்லது எனக்கு எம்பிபிஎஸ் வேண்டான்னு சொல்லி எம்எம்சியை விட்டு வெளியே போயிருக்கணும். இல்லை அப்படின்னா நான் வந்து எனக்கு இந்த வருஷம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருப்பாங்க. 3 கேட்டகரி தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு காலேஜை டார்கெட் பண்ணுறீங்கன்னா இது எம்எம்சிக்கும் பொருந்தும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கும் பொருந்தும், நீல்கிரிஸ்க்கும் பொருந்தும், திருப்பூருக்கும் பொருந்தும். எல்லா காலேஜிலும் இதே சிச்சுவேஷன் தான். அந்த காலேஜில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் போகிறாங்க, யாரெல்லாம் சேராமல் போகிறாங்க, இந்த டேட்டா யாருக்கும் தெரியாது. அதாவது அந்த மாணவர்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் காலேஜஸ்க்கும் தான் தெரியும். சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது அந்த காலேஜில் ஆக்சுவல் ரியல் வேகன்சி எவ்வளோங்கிறது தெரியும். ஸோ இது அன்சர்டைன், கம்ப்ளீட்லி அன்சர்டைன். ஒருவேளை உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த யாருமே ரீஅலாட்மெண்ட் போகலைன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் விர்ச்சுவல் வேகன்சிஸ்ங்கிறதே வராது. ரியல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது சேராமல் போனாங்கன்னா வரும், எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னா ரியல் வேகன்சிஸும் வராது. அப்போ நம்ம ரீஅலாட்மெண்ட்ல அந்த கல்லூரியை எடுக்க முடியுமான்னு கேட்டால்
அது அந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்த மாணவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது. அப்போ செகண்ட் ரவுண்ட்ல 10 மார்க் குறைஞ்சணும், 20 மார்க் குறைஞ்சணும், நான் உனக்கு சீட் வாங்கி தரேன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்றேன். 10 லட்சம் குடுத்தாலும் சரி, 20 லட்சம் குடுத்தாலும் சரி, ரூ. 1,00,00,000 குடுத்தாலும் சரி, சீட்ட யாராலயும் வாங்கி தர முடியாது. இதுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த கவுன்சிலிங் மூலமாகத்தான் நம்ம சீட்ட எடுக்க முடியும். கவுன்சிலிங்க தாண்டி நம்ம போய் ஒரு சீட்ட எடுக்க முடியாது. ஸோ அதனால நல்ல விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் போறது தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜஸ் மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்ல குடுங்க. ஆனா ஃப்ரீ எக்ஸிட்ங்கிற ஆப்ஷன குடுக்கறது வந்து ஒரு ஆசிரியரா, ஒரு கல்வியாளரா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது என் ஃபேமிலியில ஒருத்தனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஃப்ரீ எக்ஸிட் விட்டுருங்கங்கிற ஆப்ஷனை நான் சொல்லவே மாட்டேன். அன்லெஸ் அதர்வைஸ் தே ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். 2 சீட் என் கையில இருக்கு. ஒரு சீட்டை ஃப்ரீ எக்ஸிட் இல்லாம நான் தாராளமா விடலாம். விட்டு தான் ஆகணும். ஸோ இந்த சிச்சுவேஷன் இல்லாம ஒரே ஒரு சீட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஆல் இண்டியால டீம்டா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டுல பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் யுனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னா அதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மதியானம் 2 மணியோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவதற்கான நேரம் அப்படிங்கிறது முடியுது. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணியோட நீங்கள் அந்த கல்லூரியில் சேருவதற்கான டைம் அப்படிங்கிறது முடியுது. இதுக்கு முன்னாடி 24th இருந்துச்சு. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் 25th வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இருக்குமாங்கிறது மெடிக்கல் செலெக்ஷன் தான் சொல்லணும். பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு போக வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரத்தில் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத முடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.